தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உண்மைக்கு வெகுமதி. 1 கொரிந்தியர் 3 வாக்கியம் சொல்கிறது, ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களோடு ஒரு அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய சிங்காசனத்தையும் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்தையும் சூழ்ந்து நிற்கிற உண்மையான ஊழியக்காரருக்கு கொடுக்கப்படுற பரிசு மிகவும் மகிமுள்ளதாக இருக்கும். அறிந்து போகின்ற கண்களாலே தேவனுடைய மகிமையை பார்த்த யோவான் செத்தவனைப் போல் கீழே விழுந்தான். அந்த காட்சியை அவன் சகிக்கக்கூடாது வந்தான். ஆனால் தேவ மக்கள் அறியாமையை தரித்து கொள்ளும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பார்கள் என்று வேத வாக்கியம் 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். மிகவும் அதிகமாக நேசப்படுகிற ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் நிற்பார்கள். அவளுடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டாயிற்று, அவளுடைய மீதலை எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தின் மங்காத மகிமையை அவர்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவுடன் அவருடைய பாடுகளிலே பங்கெடுக்கிறார்கள். மீட்பின் திட்டத்திலே அவர்கள் பலருடன் உழைக்கிறார்கள். எனவே நித்தியம் முழுவதுமாக தேவனை துதிக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலே மீட்கப்பட்ட ஆத்துமாக்களை காணும் அந்த மகிழ்ச்சியில் கிறிஸ்துவன் அவர்களும் பங்கு கொள்வார்கள். அந்த நாளிலே மீட்கப்பட்டவர்கள் பிதாவின் மகிமையிலும் குமாரனுடைய மகிமையிலும் ஜொலிப்பார்கள். தூதர்கள் தங்கள் சுரமண்டலங்களை மீற்றி ராஜாவையும் அவருடைய வெற்றி சின்னங்களையும் வரவேற்பார்கள். வெற்றி முழக்கத்தின் ஆரவாரம் பரலோகத்தை நிரப்பும். கிறிஸ்து வெற்றி சிறந்தார், அவருடைய பாடுகளும் தியாகமும் வீணாகவில்லை என்கிறதற்கு சாட்சியலாக இருக்கிற அவரால் மீட்கப்பட்டவர்களாக கூட அவர் பரலோக மன்றங்களே பிரவேசிப்பார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, பூமியின் பரதேசிகளுக்கு அங்கே அநேக வீடுகள் உண்டு. நீதிமான்களுக்கு வஸ்திரம் உண்டு, அவளுக்கு மகிமையின் கிரீடம் வெற்றியின் குருத்தோலை உண்டு. இந்த உலகத்திலேயே நமக்கு தேவனுடைய வழிநடத்துதலே நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திய அனைத்தும் அங்கு துணிக்கப்படும். கிடைக்காத காரியங்கள், ஏங்கிய காரியங்கள், கண்கலங்கிய காரியங்கள், நீங்கள் அழுத நாட்கள் எல்லாம் மாறிப்போகும். இந்த உலகத்திலேயே நமக்கு தேவனுடைய வழிநடத்துதலே நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திய அனைத்தும் தெளிவாக்கப்படும். விளங்கிக் கொள்ள முடியாத கடினமாயிருந்த அனைத்தும் அந்த சமயத்திலே விளக்கத்தை பெறும். கிருபையின் ரகசியங்களும் நம்முன் நிறுத்தி வைக்கப்படும். எல்லைக்குட்படாத நம்முடைய மனங்கள் குழப்பமடைந்து மீட்கப்படாத வாக்குறுதிகளை நிச்சயமாக நாம் காணப்படுவோம். ஆனால் இப்பொழுது நிறைவான நிலையும் அழகான இந்த இசையுமே நாம் காண்போம். ஆனால் இப்பொழுது தோன்றியவையெல்லாம் பரிபூரண இசையோடு நடந்திருப்பதை காணுவோம். மிகப்பெரிய சோதனையாய் நமக்கு தோன்றியவைகள் அந்த எல்லையற்ற அன்பு என்று அழைக்கப்படும். தேவனுடைய அனுமதித்தார் என்பதை நாம் அறிவோம். நமக்கு நன்மைக்கு ஏதுவான சகலத்தையும் நடத்தின அவருடைய விசாரிப்பை நாம் உணரும் போது சொல்ல முடியாத ஆனந்தத்திலும் நிறைவான மகிமையிலும் நாம் களி கூறுவோம். மேகமே வரப்போகிற கிறிஸ்துவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகுங்கள். கிறிஸ்து வரும்பொழுது நம்மில் விசுவாசம் வைத்த அனைவராலும் பாராட்டலை பெறும்போது அவரை சமாதானமாக சந்திக்கிற அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களா? இந்த காலை வேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வாக்கியம் சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசாரிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரைகளை செய்வான். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். நிச்சயமாகவே அந்த நாள் வரும்போது நமக்கு ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உண்மைக்காக நீங்கள் காத்திருக்கும் போது அதனை வெகுமதியை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளில் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.